இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பருப்பரிசி சாதம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறோன்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 1/4 கப் துவரம்பருப்பு கரெக்டாக இருக்குங்க, எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம், அரிசியும் பருப்பையும். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. நல்லா 1/2 அன் ஹவர் ஊறி வந்துச்சுன்னா சாதம் நல்லா பழப்பழ நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு மிளகு இது 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டை கிராம்பு மிளகு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் பூண்டு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5 வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்தது அரிசியும் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி 1/4 கப் பருப்புக்கு 2.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கலக்கி விட்டுருங்க. அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா இடத்துக்கும் மசாலா, காரம், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் குழையாமல் எவ்வளோ அன்னனமாக நல்லா பளபளன்னு வந்திருக்குன்னு. ஒரு கிளறி விட்டுருங்க.